வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணியை உறுதி செய்த அதிமுக தாவேகா திடீர் செய்தி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சமீப காலமாகவே தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் கூட்டணியில் இணைய போகிறது, அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பிள்ளையார் சுழியும் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களும் சமூக வலைத்தளங்களும் பேசும் பொருளாகவும் வைரலாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாமக்கல்ல பார்த்திங்கன்னா நெல்லிப்பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் அவர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகே கொடியை பார்த்திங்கன்னா கொடிகளை ஏந்தி பலரும் பார்த்திங்கன்னா இபிஎஸ் வாகனத்துக்கு முன் திரண்டு அதை அசைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் பார்த்திங்கன்னா கொடி பறக்குதா அப்படின்றத மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வசனங்களை சொல்லிட்டு பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா சூசகமாக சொல்லிட்டாரு. இது சொல்லி முன்தினத்தில் பார்த்திங்கன்னா டிவிகேயில் பார்த்திங்கன்னா கொடிகளை பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி வரக்கூடிய ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அதிமுக கொடிக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா தாவேகா கொடி பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. இவர் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே அதற்கு அவர் பார்த்திங்கன்னா எந்த கருத்தும் சொல்லாமல் அதையும் வரவேற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்து விஜய் தரப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக மறுக்காததும், இது குறித்து கூட்டணிக்கான பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவலை விஜய் அவர்கள் வெளியிட்டதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான கூட்டணியாக கூட இருக்கலாம், மறைமுக கூட்டணியாக கூட இருக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேசப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா அப்படி கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திமுக, அதாவது ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது என்றே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு அதிமுக தொடர் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. மீண்டும் தோல்வியை சந்திக்காத அதிமுக ஆட்சி மலர வேண்டும் அப்படின்றத அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களும் சரி அதிமுக வச்சு வரட்டும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதன் காரணமாக இவங்க தாவேகா திமுகவுடன் இணைந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான சூழல் தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்த பிரச்சாரத்தின் போதும் பார்த்திங்கன்னா தாவேகா பற்றி ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் டிவிகே கொடி எண்ணிக்கை ஒரு பக்கம் அவர் போராட்டங்கள்லாம் அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக டிவிகே கொடியின் அந்த ஒரு கொடியின் மூலமாக பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த ஆதரவு என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ அப்படி கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக நல்லபடியாக அமையுமா அப்படின்றதே பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.